ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ட்ராமா ஸ்டார்டிங்லேயே நம்ம ஒரு பயங்கரமான ஃபைட் சீன் தான் பார்க்குறோம். திடீர்னு குண்டு வெடித்து சத்தம் கேட்டு ஹீரோனி தூக்கத்திலிருந்து எழுந்துக்கிறா. ஆனால் அது உண்மையிலேயே நடக்கல, அவளுக்கு வந்த கெட்ட கனவு தான். அந்த நேரத்தில் அவளோட ஹஸ்பண்ட் ரூமுக்குள்ளே வரான். வெளி உலகத்துக்கு பெரிய பணக்கார பிஸ்னஸ் மேன். ஆனால் உண்மையிலே அவன் சீக்கிரமான காமெண்டர் தான். இவங்க கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. ஆனால் இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. ரொம்ப சீக்கிரட்டாக வச்சிருக்காங்க. காலையில் ஏஞ்சிட்டுமே 2 பேரும் ஜாலியாக ரொமான்டிக் பண்ணிக்கிட்டு சின்ன சின்ன கலாட்டா சண்டைலாம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஹீரோனி ஆஃபீஸில் லைஃப் அவளுக்கு ரொம்பவே நல்லாவே இல்லை. ஆனால் ஆஃபீஸில் வந்தாலே மியான்ன்ற ஒரு பொண்ணு ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா. ஹீரோனுடைய ஹஸ்பண்ட் ரொம்ப ஏழை, வேலை வெட்டி இல்லாதவன், நாள் முழுக்க பொண்டாட்டி பின்னாடியே சுத்துறான்னு சொல்லிட்டு எல்லாக்கிட்டையும் சொல்லிக்கிட்டே இருப்பா. ஆனால் அவளுக்கு ஒரு பெரிய உண்மை தெரியாது. ஹீரோனி வேலை பார்க்குற கம்பெனியோடைய உண்மையான ஓனர் நம்ம ஹீரோ தான். ஹீரோனி பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியை வாங்கியிருக்கான். ஒரு நாள் ஹீரோ சிஇஓ ஆஃபீஸ்க்கு வரான். அவனை பார்க்க எல்லா பொண்ணுங்களும் செம்மையாக ரெடி ஆகிக்கிட்டு மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஹீரோக்கு யார் மேலேயும் இன்ட்ரெஸ்டிங்கே இல்லை. எல்லாரும் முன்னாடியே ஹீரோனி கிட்ட கை குலுக்குற மாதிரி நடிச்சு அவளோட கையை பிடிக்கிறான். மீட்டிங் நடக்கும்போது ஹீரோவுடைய கவனம் ஃபுல்லாக ஹீரோனி மேலே தான் இருக்குது. அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான், நீ என்னை பார்த்து பேசுகிற வரைக்கும் நான் உன்னையே பார்த்துக்கிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு சிஓன்றதுனால அந்த மீட்டிங் அவன் நோட் பண்ணான். ஆனால் ஹீரோ அதெல்லாமே விட்டுட்டு நோட் புக்கில் அவனையும் ஹீரோனையும் நினச்சி ஒரு இமேஜ் வரைஞ்சி வைக்கிறான். அதில் ஹார்ட் சிம்பிளையும் வரைஞ்சி வைக்கிறான். அது மட்டும் இல்லாமல் டேபிளுக்கு இல்லை காலால் ஹீரோனியை தொடர்ந்து சீண்டிக்கிட்டே இருக்கான். ஹீரோனிக்கு கோவம் வந்துருச்சு. உடனே அவனுடைய ஹீல்ஸ் செப்பலாலேயே ஹீரோவுடைய காலை நல்லா மிதிச்சு விட்டுறா. வழியால் ஹீரோ ஆணை கத்துவே. உடனே எல்லாரும் கவனமாக ஹீரோ மேலே தான் திரும்புது. நிலைமையை சமாளிக்க ஹீரோனி வாஷ்ரூமுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே போகிறான். உடனே ஹீரோவும் அதே காரணம் சொல்லிட்டு அவள் பின்னாடியே போகிறான். இதெல்லாம் பார்த்த மேனேஜருக்கு ஏதோ சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அதே நேரம் மியா கிட்ட பாஸ் அவன் மேலே ரொம்ப அதிகமாகவே பாசம் காட்டுற மாதிரி இல்லையான்னு கேட்குறா. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோனியோடைய கேபினுக்கே போகிறான். அங்கே ஹீரோ ரொம்ப ரொமான்டிக்காக ஹீரோனியை கிஸ் பண்ணுறான். உடனே ஹீரோனி சிரிச்சுக்கிட்டே காலையில் தான் ரொம்ப ரொமான்டிக்காக பண்ணோம், இப்போ மறுபடியும் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு ஹீரோ இருந்துக்கிட்டு சொல்கிறான், காலையில் இருந்து நான் உன்னை விட்டு 28 நிமிஷம் 35 செகண்ட் தூரமாக இருந்தேன். இப்போ 36, 37, 38 செகண்ட் ஆகுது. எனக்கு மூச்சே நின்ன மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு எனக்கு நீ கடைசி நாள் நினச்சேன்னு சொல்கிறான். இப்படி தன்னோட வைஃபை இவ்வளோ பாசமாக பைத்தியக்காரத்தனமாக காதல் பண்ணுற ஹஸ்பண்டை யாருக்கு தான் பிடிக்காது. அதை கேட்ட ஹீரோனி சிரிச்சுக்கிட்டே, சரி இப்போ என்னை கிஸ் பண்ணிட்டீங்க, இப்போயாச்சும் மூச்சு திரும்பி வந்திருக்கும் இல்லையான்னு சொல்லிட்டு கிண்டலாக கேட்குறா. அடுத்த நிமிஷமே கதவு யாரோ தட்டுறாங்க. உடனே ஹீரோனி பதறி போய் ஹீரோவை அவசரமாக டேபிள் கீழே ஒளிஞ்சிக்க சொல்கிறா. மேனேஜர் தான் உள்ளே வரலாமான்னு சொல்லிட்டு கேட்குறான். உள்ளே மேனேஜர் இருந்துக்கிட்டு, நீ மட்டும்தான் தனியாக இருக்கியான்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோனி இருந்துக்கிட்டு கிண்டலா, ஏன் சார் உங்களுக்கு பேய் எல்லாம் தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு மேனேஜர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறா, நீயும் ரொம்ப நல்லா கிண்டலாக தான் பேசுகிற, இங்கே பாஸ் கோரில் கேட்ட மாதிரி இருந்துச்சு, அதான் அவர் இங்கே இருக்காரான்னு நினச்சேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு ஹீரோனி சொல்கிற, வேலை விஷயம் இருந்தால் சொல்லுங்கள் சார்னு சொல்கிறா. ஆனால் அப்போ தான் ஒரு உண்மையான கலட்ட ஆரம்பிக்குது. டேபிள் கீழே ஒழிச்சிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோனி சீண்ட ஆரம்பிக்கிறான். ஹீரோனிக்கு எங்கே ரியாக்ஷன் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால குறும்பு பண்ணிக்கிட்டே இருக்கான். ஹீரோவோடைய இந்த சேட்டையால் ஹீரோனி முகமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே செவக்க ஆரம்பிக்குது. அதுக்கு மேனேஜர் ஏதோ வித்தியாசமாக தோண ஆரம்பிக்குது. என்ன நடக்குதுன்னு புரியாமல் அவன் ஹீரோயினியை, உன் முகம் ஏன் இப்படி சிவந்திருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஹீரோனி பதறி போய், இல்லை சார் வேலை அதிகமாக பார்த்ததுனால தான் அப்படி இருக்குன்னு சொல்கிறா. உடனே மேனேஜர் சொல்கிறாரு, எனக்கு எல்லாமே புரியுது, நீ கல்யாணம் ஆனவன்னு எனக்கு தெரியும், நீ என்னை விரும்புறதும் எனக்கு தெரியும்னு சொல்கிறான். அதுக்காக குற்ற உணர்ச்சியெல்லாம் எதுவும் தேவையில்லை, நான் உன்னை விரும்புகிறேன், உன்னை நான் ஏற்றுக்கிறது ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறான். இதெல்லாம் டேபிள் கீழே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ கேட்டு செம கோவம் வருது. என் வைஃப் கிட்ட இவன் எப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே கொதிக்கிறான். கோவத்தில் டேபிள் கீழே இருந்தபடி நம்ம ஹீரோனி கையை பிடிச்சி கடிச்சிடறான். உடனே வழியாலே ஹீரோனி திட்டிக்கிட்டே ஏஞ்சி நிற்கிறா. மேனேஜரை பார்த்து, சார் தேவையில்லாத விஷயம் எல்லாம் பேசாதீங்க, எனக்கு அப்படி எந்த எண்ணமும் இல்லை, தயவு செஞ்சு இப்போ நீங்கள் வெளியே போங்கன்னு சொல்கிறேன். நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறேன். ஆனால் மேனேஜர் இது புரிஞ்சுக்காம, சரி நீ கோவப்படாத, நீ கல்யாணம் ஆனவ, அதனால கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம், பரவாயில்ல, நல்லா யோசிச்சு முடிவு பண்ணு, இதை பற்றி அப்புறமா பேசலாம்னு சொல்லிட்டு வெளியே போகிறான். அவன் போன உடனே டேபிள் கீழே இருந்து நம்ம ஹீரோ வெளியே புலம்ப ஆரம்பிக்கிறான். பார்த்தியா, இதனால தான் நீ எந்த கம்பெனிக்கு வேலைக்கு சேர்ந்தாலும் அந்த கம்பெனி நான் வாங்கிடுறேன், எல்லாரும் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, இந்த வேலையை விட்டுட்டு ரிசைன் பண்ணிடுன்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோனி சிரிச்சுக்கிட்டே, ஏன் யாருக்காக நான் ரிசைன் பண்ணணும், இந்த ப்ராஜெக்டுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வரும், யாராவது என்னை விரும்புகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் என்னுடைய லைஃப் ஸ்பாயில் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீ இவ்வளோ பொறாமப்பட தேவையில்லை, நான் இவ்வளோ அழகாக இருக்கும்போது எல்லாரும் என்னை பார்க்கறது சாதாரணம் தான், அதே மாதிரி தான் உன்னையும் பொண்ணுங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்கிறான். நீ ஹீரோ ஸ்டைலில் ஆமாம் எனக்கு கூட கொஞ்சம் கூட பொறாமையே இல்லைன்னு சொல்கிறான். ஆனால் மனசுக்குள்ளே மட்டும் அவன் உலகத்துலேயே அதிகமாக பொறாமப்படுற ஹஸ்பண்டாக இருக்கான்னு அவனுக்கே தெரியும். நெக்ஸ்ட்டே எல்லா ஸ்டாஃப்மே குதிரை சவாரி நடக்கிற இடத்துக்கு வராங்க. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட்லேருந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக மேனேஜர் ஆகலாம். ஆனால் மியா
முன்னாடியே ஹீரோனியை மிரட்டி நல்லா நினச்சிக்கோ, இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்காக தான் கிடைக்கும், நான் வந்து மேனேஜர் ஆனதுக்கப்புறம் நீ என் கீழே வேலை பார்க்கணும், நான் சொல்கிறது எல்லாமே நீ கேட்கணும்னு சொல்கிறா. அதுக்கு ஹீரோயின் வந்து அமைதியாக சிரிச்சுக்கிட்டு, சரி மியா, நீ வந்து மேனேஜர் ஆனால் என்னை வந்து ஸ்ட்ரைட்டாக வேலையில் இருந்து நிற்கிடு, இல்லைன்னா நானே ரிசைட் பண்ணிவிடுவேன். ஏன்னா என்னை விட திறமை குறைவாக இருக்கிற ஒருத்தருக்கு இல்லை நான் வந்து வேலை பார்க்கணும்னு எந்த ஆசையும் இல்லைன்னு சொல்கிறா. ஆனால் ஹீரோனி வந்து அந்த வார்த்தை சொன்னதுமே அந்த மியானோட திமிர் வந்து அப்படியே உடைஞ்சு போயிடுது. எல்லாரும் முன்னாடியே வந்து செம்மையாக அவமானப்படுத்திடுறா. அந்த நேரத்தில் வந்து எல்லாருடைய கவனமும் வந்து கிரவுண்டில் ஒரு பக்கமாக திரும்புது. தூசியை கிளம்பிக்கிட்டு குதிரை மேலே ஸ்டைலாக என்ட்ரி கொடுக்குறான் நம்ம ஹீரோ. அவன் கையில் வந்து ஒரு சிகப்பாக ஒரு ரோஜா பூ இருக்குது. அந்த பூ வந்து அவனுடைய ஒய்ஃப் நம்ம ஹீரோனிக்கிட்ட தான் கொடுத்து வரான். ஹீரோனி பூ வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு அடி எடுத்து வைக்கிறா. ஆனால் பக்கத்தில் நிற்கிற அந்த மியா இருந்துக்கிட்டு நடுவில் வந்து நிற்கிறா. ஆனால் ஹீரோ வந்து சாதாரண ஆளே இல்லை. மியானை கண்டுக்காமல் அந்த ரோஜா பூ எடுத்துகிட்டு போயிட்டு குதிரைக்கிட்ட கொடுத்துட்றான். இதெல்லாம் பார்த்த மற்ற பொண்ணுங்க எல்லாருமே அவன் மேலே இம்ப்ரெஸ் ஆகிக்கிறாங்க. ஸ்நாக்ஸு டேபிள் இருந்து விதவிதமாக சாப்பாடெலாம் எடுத்துக்கிட்டு வந்து அவனை சுற்றி நிற்கிறாங்க. மியா இன்னும் ஒரு படிக்கு மேலே போய் அவருடைய கச்சிப்பை எடுத்துக்கிட்டு வந்து, இவ்வளோ வெயிலில் குதிரை ஓட்டிக்கிட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, உங்களுக்கு வேர்வை வந்திருக்கு, இந்த தொடச்சிக்குங்க சொல்லிட்டு கொடுக்குறா. அந்த கச்சிப்பை வாங்கிக்கிறான். ஆனால் வந்து அவன் வேர்வெல்லாம் தொடச்சி விடல, ஸ்ட்ரைட்டாக ஹீரோனி கிட்ட போயிட்டு அவன் கிட்ட போய் நிற்கிறான். இந்த சீனை பார்த்து மற்ற பொண்ணுங்க எல்லாருமே செம்மையாக பொறாமையாக இருக்காங்க. ஆனால் மியானோட கோவம் மட்டும் வேறு லெவலுக்கு போயிடுது. அந்த நேரத்தில் தூரத்தில் இருந்த மேனேஜர் வந்து இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே இருக்கான். அவனோட மனசில் வந்து ஒரு விஷயம் வந்து உறுதியாக புரிஞ்சிடுது. ஹீரோ வந்து ஹீரோனியை காதலிக்க முயற்சி பண்ணுறான்னு சொல்லிட்டு அவன் நினச்சிக்க ஆரம்பிக்கிறான். அந்த கிரவுண்டில் வந்து நடந்த இந்த கலாட்டா எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோனி ஸ்ட்ரைட்டாக ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போகிறான். அங்கே ரூமில் வந்து பக்கத்துலேயே பொண்ணுங்களுடைய வாஷ்ரூமும் இருக்குது. இங்கே நின்றுக்கிட்டு நடந்த விஷயத்தையெல்லாம் நினச்சி மனசுக்குள்ளேயே புலம்பிக்கிட்டே இருக்கா. ஹீரோனி மனசுக்குள்ளே இன்னைக்கு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவனுக்கு நல்லா பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், ஒரு நாள் இல்லை ஒரு முழு வாரமும் வந்து என்னை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் நினச்சிக்கிட்டே இருக்கா. அந்த நேரத்தில் அவள் பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்குது, என்ன உன்னோட கியூட் ஹஸ்பண்டுக்கு முழுசாக ஒரு வாரம் தண்டனை கொடுக்க போறியா, இது கொஞ்சம் ஓவரா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறான். அதை கேட்டதும் ஹீரோனி ஷாக் ஆகி திரும்பி பார்க்குறா. அங்கே வந்து ஹீரோ நின்றுக்கிட்டு இருக்கான். உடனே வந்து ஹீரோனி கோபமாக வந்து, இது வந்து பொண்ணுங்க சேஞ்சிங் ரூம், நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, யாராச்சும் பார்த்தா என்ன ஆகும்னு சொல்லிட்டு கேட்குறா. ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே அவகிட்ட வந்து, யாரும் வரமாட்டாங்க, நீயே சத்தம் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டாதான் யாராச்சும் வருவாங்கன்னு சொல்கிறான். அதுவும் இப்போ நான் வந்து உன்னோட கொஞ்சம் ரொமான்ஸாக பேச போகிறேன், அதனால சத்தம் போடாமல் அமைதியாக இருன்னு சொல்லிட்டு கிண்டலாக சொல்கிறான். ஹீரோ வந்து இந்த குறும்பு பேச்சு கேட்டு ஹீரோனி இன்னும் அதிகமாக வெக்கத்தோடும் கோபத்தோடும் அவனே பார்த்துக்கிட்டே நிற்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு புரிய வைக்கிறா, பாரு நம்ம இங்கே கம்பெனி வேலைக்காக வந்திருக்கோம், வீட்டில் பேசுகிற விஷயங்களெல்லாம் இங்கே பேச வேணாம், இந்த மாதிரி விஷயம்லாம் வீட்டிலே பேசிக்கலாம். அதுக்கு ஹீரோ பாவமாக முகத்தை வச்சுக்கிட்டு, வீட்டில் உன்னோட தனியாக பேச நேரமே கிடைக்கல, அதுவும் கம்பெனி வேலை கிட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சு, ப்ராஜெக்டும் சப்மிட் பண்ணிட்டோம், இப்போ வந்து ரிசல்ட் தான் வரணும், அவ்வளோதான், அதுக்காக நீ நாள் முழுக்க வேலை பார்த்துக்கிட்டு கஷ்டப்பட தேவையில்லை, கொஞ்ச நேரம் என்னோட சேர்ந்து சந்தோஷமா இரு. இந்த குதிரை ரேஸ் வச்சதே நான் உனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணேன். இப்படி ரெண்டு பேருமே ரொம்ப க்யூட்டாக பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த கதவுக்கு வெளியே நம்ம வில்லி மியா தான் வந்து நிற்கிறா. அவளுக்கு ஏதோ சந்தேகம் வருது. உடனே வந்து அந்த கதவுல வந்து காது வச்சு உள்ள என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறான். உள்ள இருந்து ஹீரோவுடைய குரல் கேட்குது. இவர் யாருக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கா மாதிரி தெரியுது. அதை கேட்ட மியாவுக்கு வந்து பெரிய ஷாக்கு. இன்னும் நல்லா கேட்கணும்னு சொல்லிட்டு கதவு மேலே சாய்ந்து நிற்கிறா. அப்போ திடீர்னு வந்து கதவு திறந்துருது. பேலன்ஸ் தவறி மியா ஸ்ட்ரைட்டாக உள்ள விழ போறா. அப்போ வந்து ஹீரோயின் வந்து அவளை பார்த்து வந்து கேட்குறா, என்ன மியா கதவுல காது வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்குறா. உனக்கு என்னை இவ்வளோ பிடிச்சிருந்தா ஸ்ட்ரைட்டாக உள்ளே வந்திருக்கலாமேன்னு சொல்லிட்டு கிண்டலாக பண்ணுறா. அதுக்கு மியா கோவத்தில், என்ன நான் உன்னை விரும்புகிறேன், அது எப்பவுமே நடக்காதுன்னு கத்துறா. அதுக்கு ஹீரோயின் இருந்துக்கிட்டு இன்னும் அவளை சீன்றா. அப்படிதான் எல்லாருமே சொல்லுவாங்க, அதிகமாக சண்டை போடுறவங்களுக்கு உள்ளுக்குள்ள பாசம் இருக்குன்னு சொல்கிறாங்க. நீ வந்து எப்பவுமே முழுக்க என் கூட சண்டை போடுறத பார்த்தா சில நேரம் எனக்கே சந்தேகம் வருது, உனக்கு என் மேலே இன்ட்ரெஸ்டிங் இருக்குமோன்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டே, சரி நீ பையனாக இருந்தால் கூட நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு கலாய்க்கிறா. இது கேட்ட மியாவுக்கு கோவம் தலைக்கேறுது. அவள் உடனே வெளியே போயிட்டு கத்திக்கிட்டே இருக்கா. அதே நேரம் ஜன்னலுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு வெளியே வரான். இவ்வளோ நேரம் ஹீரோயினையும் அந்த மியாவும் பேசிக்கிட்டு இருக்கத மறைஞ்சு நின்று கேட்டுக்கிட்டே இருந்தான். நெக்ஸ்ட் டே ஹீரோ எல்லா ஸ்டாஃப்மே வந்து அந்த ஸ்பெஷலாக வில்லு வந்து ட்ரைனிங் எடுக்கிற அந்த கிரவுண்டுக்கு தான் வர சொல்கிறான். எல்லாரும் குழப்பமாக ப்ராஜெக்ட்டும் வில்லு அம்புக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ யாரோ ஸ்ட்ரைட்டாக ஹீரோ கிட்ட வந்து, சார் எதுக்காக எங்களை இங்கே கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ சீரியஸாக சொல்கிறான், இந்த பெரிய ப்ராஜெக்ட் வந்து சரியான ஆள்கிட்ட ஒப்படைக்கணும், அதனால தான் எல்லாருமே வில்லு அம்பு எடுத்துக்குங்க, யார் வந்து அவங்க சரியாக வந்து அடிக்கிறாங்களோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பொறுப்பை ஸ்ட்ரைட்டாக அவங்களுக்கே கொடுப்பேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். இது கேட்டு ஹீரோனிக்கு செம சந்தோஷம். ஏன்னா இந்த போட்டியில் அவள் ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு அவளுக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் ஹீரோனி போட்டிக்காக லைனில் நிற்கிற நேரத்தில் வந்து இந்த மியா அவளை தள்ளி விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக முன்னாடி போயிடுறா. ஆனால் ஸ்டைலில் மட்டும் காட்டுற மியாவால்
வில்ல வந்து சரியா தூக்கவே முடியல. அம்பு விடும் போற நேரத்துல வந்து அவளால சரியா குறி வச்சு அடிக்க முடியாம தடுமாறு அம்பு விட்டுடுறா. அந்த கட்டத்துல வந்து யாருக்காவது காயம் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு எல்லாரும் பயப்படுறாங்க. பாவம். அதுக்கப்புறம் மேனேஜர் வரான். செம கெத்தா வந்து ஃபோர்ஸ் எல்லாம் கொடுத்து ஆப்பிள வந்து குறி வச்சு அம்பு விடுறான். அம்பு வந்து ஆப்பிள கிட்டத்தட்ட தொட்டுட்டு போயிடுது. ரொம்ப சின்ன வித்தியாசத்துல தான் ரொம்ப தவறி போயிடுது. அதை பார்த்து எல்லாருமே வாவும் சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாங்க. ஆனா மேனேஜர் மட்டும் வருத்தப்படுறான். அடடா, கொஞ்சம் தான் மிஸ் ஆயிடுச்சு, இல்லைன்னா இந்த பெரிய ப்ராஜெக்ட் வந்து எனக்கே கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு கவலைப்படுறான். அவனை பார்த்த ஹீரோனி சோகமா, பரவாயில்ல சார், குறைஞ்சது நீங்க வந்து முயற்சி பண்ணீங்க, அதுவே பெரிய விஷயம்தான், அதுவும் உங்களுடைய ஷாட் ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்றா. ஹீரோயின் ஒரு வார்த்தையில ஆறுதல் சொன்னதுக்கே தூரத்தில் நின்றுக்கிட்டு இருந்த நம்ம பொறாம ராஜா ஹீரோவுக்கு மறுபடியும் பொறாம ஆரம்பிச்சிடுது. உடனே வந்து வாட்சை பார்த்துட்டு மனசுக்குள்ள கணக்கப்பட ஆரம்பிக்கிறான். 1 செகண்ட் இல்லை, 2 செகண்ட் இல்லை, 33 செகண்ட் வந்து அந்த மேனேஜர் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாளா. இவ்வளோ இடம் கொடுக்கறது வந்து ரொம்ப நல்ல விஷயமே இல்லைன்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அதுக்கப்புறம் தூரத்துல இருந்து ஹீரோனியை பார்த்துக்கிட்டே கண்ணாலே சைகை காட்டுறான். ஹீரோனி வந்து உடனே புரிஞ்சுக்கிறா. ஐயோ, இப்போ வந்து என் ஹஸ்பண்டுக்கு மறுபடியும் பொறாம வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே சிரிக்கிறா. ஹீரோயின் கவனம் ஃபுல்லாக மேனேஜர் மேலே போனதுனால அவனுக்கு செம ஜெல்ஸ் ஆகுது. உடனே ஹீரோ வந்து மேனேஜர்கிட்ட போயிட்டு சிரிச்சுக்கிட்டே, மேனேஜர் நீங்கள் நல்லா அம்பு விட்டீங்களேன்னு சொல்கிறான். அதை கேட்ட மேனேஜர் சந்தோஷமாக, தேங்க்யூ சார், நீங்கள் என்னை பாராட்டுறதுக்குன்னு சொல்லிட்டு நன்றி சொல்கிறான். அதனுடைய வந்து ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, யார் சொன்னது நான் உன்னை வந்து பாராட்டினேன்னு சொல்லிட்டு சும்மா ஜோக் பண்ணேன்னு சொல்கிறான். இவ்வளோ மோசமாக அம்பு வந்து விடுறது என் வாழ்க்கையிலே இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு கலாய்க்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ ஸ்டைலில் வில்ல கையில் எடுக்கிறான். ஒரே நொடியில் குறிய வச்சு அம்பை விடுறான். அந்த அம்பு ஸ்ட்ரைட்டாக ஆப்பிள் நடுவுலையே கிழிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் போயிடுது. இதை பார்த்து ஆஃபீஸில் இருந்து எல்லாருமே வாயை பொழக்கிறாங்க. வாவ், செம்ம ஷாட்டுன்னு சொல்லி சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ஹீரோவை பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரே நிமிஷத்தில் ஹீரோவுடைய திறமை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. அதோட மேனேஜரை கொஞ்சம் கலாய்க்கணும்னு நினச்சி நம்ம ஹீரோ வந்து ஸ்டைலாக நின்றுக்கிட்டு எல்லாருமே கவனத்தையும் தன் பக்கம் இழுத்துக்கிறான். ஹீரோ மேனேஜருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறான். சரி மேனேஜர், இந்த தடவை ஆப்பிள சும்மா தொட்டாலே போதும், இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு தானே சொல்கிறான். ஆனால் அதை கேட்டு எல்லாருமே சோகமாயிடுறாங்க. ஏன்னா வந்து மேனேஜர் இதை செய்ய முடியாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அது மேனேஜருக்கும் தெரியும். முதல் தடவை அம்பு விட்டப்பவே தோளில் சம வலி ஆரம்பிச்சிடுச்சு. இன்னொரு தடவை வந்து முயற்சி பண்ணால் கையை உடஞ்சிடுமோன்னு சொல்லிட்டு பயப்படுறான். அதே நேரத்தில் நம்ம ஹீரோனி முன்னாடி வந்து, சார் நான் இந்த தடவை நான் முயற்சி பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்குறா. அதை கேட்ட மியா சிரிச்சுக்கிட்டு, நீயா முயற்சி பண்ண போகிற, எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்துறதுக்காகவே வந்திருக்கா. ஷியா வந்து கொஞ்சம் கவலையாக, உனக்கு அம்பெல்லாம் விட தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு ஹீரோனி இருந்துக்கிட்டு ஹீரோவை பார்த்து அழகாக சிரிச்சுக்கிட்டு, ஆமாம் கொஞ்சம் தெரியும், உண்மையாக சொல்லணும்னா என் ஹஸ்பண்ட் வந்து இந்த விஷயத்தில் செம்ம எக்ஸ்பர்ட், அவர் தான் எனக்கு நல்லா கற்றுக் கொடுத்தாருன்னு சொல்கிறா. தன்னோட ஒய்ஃபை வந்து இப்படி பெருமையாக பேசுறதை கேட்ட நம்ம ஹீரோவுக்கு செம்ம சந்தோஷம். என் பொண்டாட்டி என்னை பற்றி இவ்வளோ பெருமையாக பேசினாலான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே பறக்கிறான். மியா அமைதியாகவே இருக்க மாட்டான். ஆமாம், அவனோட ஹஸ்பண்டுக்கு வேறு வேலை எதுவுமே இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லாம் தேவையில்லாத விஷயங்களுக்கு அவருக்கு தெரியும், நாள் முழுக்க ஃப்ரீயாக தானே இருப்பார், உனக்கு இதை சொல்லிக் கொடுக்க நேரம் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லிட்டு கிண்டல் அடிக்கிறா. அதை கேட்டு ஹீரோனி அமைதியாக நிற்கிறா. மியா வந்து எல்லாரும் முன்னாடியும் ஹீரோனியோடைய கணவரை வந்து இவ்வளோ கேவலமாக பேசுறதை கேட்டு நம்ம ஹீரோனிக்கு செம கோவம் வருது. அதே நேரம் ஹீரோவுக்கும் செம கோவம் வருது. இந்த பொண்ணு எப்படி என்னை எப்படி அவமதிக்கிறான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக ஹீரோவே போயிட்டு அம்பு எப்படி விடணும்னு சொல்லிட்டு ஹீரோனிக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறான். ஸ்ட்ரைட்டாக அவனும் குறி வச்சு அடிச்சிடுறா. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அப்படியே கை தட்டுறாங்க, பாராட்டுறாங்க. ஹீரோவும் வந்து அவளுக்கு கை கொடுக்குறான். அதை பார்த்து மியா இருந்துக்கிட்டு செம கோவம் வருது. ஷியா சந்தோஷத்தில் அப்படியே குதிக்கிறா. ஓ மை காட், நீயும் பாச மாதிரியே செம ஷார்ட்டை அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு கத்துறா. அதுக்கப்புறம் ஹீரோனை வில்ல கீழே வச்சுட்டு மியாவை பார்த்து சிரிக்கிறா. என்ன மியா, இப்போ பார்த்தியா, ஆமாம் என் ஹஸ்பண்டுக்கு வேலை இல்லைன்னு நீ சொன்னது சரிதான், ஆனால் அவர் எனக்கு சொல்லி கொடுத்த ஒரே விஷயம் என்னன்னா, உன்ன மாதிரி அகங்காரம் பிடிச்சல தோற்கடிச்சா போதும். இப்போ புரிஞ்சுதா? இதை கேட்ட மியா இருந்துக்கிட்டு செம கோவம் வருது. அதோடு இருந்துக்கிட்டு ஹீரோ தூரத்துல இருந்து ஹீரோனை பார்த்துக்கிட்டே ரசித்துக்கிட்டு இருக்கான். இதுதான் என்னுடைய வைஃப், அழகுலையும் சரி திறமையிலையும் சரி இவளை குறைஞ்சவில்லையே இல்லைன்னு சொல்லிட்டு பெருமையாக நினைக்கிறான். அதுக்கப்புறம் எல்லாரும் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுறான், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு உண்மையான வெற்றியாளர் வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோனி தான் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி ஷாக் ஆகுறாங்க. இது கேட்ட மேனேஜரும் மியா கூட ரொம்பவே ஷாக் ஆகுறா. அவளுக்கு செம கோவம் வருது. ஹீரோ இருக்கிறதுனால எதுவுமே பேச தைரியம் இல்லை. அதுக்கப்புறம் ஷோ முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்ப ரெடியாக இருக்காங்க. அந்த நேரத்தில் வெளியே வந்து பனி பெய்ய ஆரம்பிக்குது. முதல்ல அதை பார்த்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வாவ் செம்மையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பனி இன்னும் அதிகமாக பெய்யுது. ரோட்டு முழுக்க அப்படி பனியால் மூடப்பட்டு பஸ்ஸுங்கெல்லாம் எதுவுமே கிடைக்கல. டாக்ஸி எல்லாம் புக் பண்ண முடியல, டாக்ஸியும் கிடைக்கல. எப்படி டிராவல் பண்ணுறதுனே தெரியல. எல்லாரும் குளிரில் நடுங்கிக்கிட்டே இப்போ எப்படி வீட்டுக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு யோசித்துக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் ஹீரோனி ஃபோனுக்கு வந்து ஒரு ரகசிய
அவசரமாக மெசேஜ் வருது, இன்னும் 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு. அந்த மெசேஜை பார்த்த உடனே அங்கே இருக்கிறவங்க ஹீரோனியை வந்து உன்னுடைய ஹஸ்பண்ட் வராரான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயினி ஆமாம் பெருமையாக கண்டிப்பாக வருவார் ஹஸ்பண்ட், ஆனால் அந்த கடமெல்லாம் அவருக்கு இருக்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. உடனே மியா சிரிச்சுக்கிட்டே அவர் கார்லெல்லாம் வர சொல்லாது, நடந்தே வர சொல்லு. அவர் ஓட்டுற அந்த டப்பா காருக்கு இந்த பனிலெல்லாம் ஓட்டவே முடியாது, ரோட்டுக்கு வந்ததுமே நின்று போய்டுன்னு சொல்லிட்டு கேலி பண்ணுறா. அதை கேட்டு அவளோட ஃப்ரெண்டுக்காரங்க கூட சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஷியா இருந்துக்கிட்டு மியாவை பார்த்து சரி நீ வந்து கேப்பிங் புக் பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு உடனே திமிரா இருந்துக்கிட்டு எனக்கு எதுக்கு கேப்பிங் எல்லாம், என்னை சுற்றி எவ்வளோ பசங்க இருக்காங்க தெரியுமா, நான் ஒரு ஃபோன் பண்ணால் போதும் ஓடி வந்து என்னை கூட்டிகிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு பெருமையாக பேசுகிறா. தன்னோட செல்வாக்கை காட்டணுன்னு ஃபஸ்ட்டு ஒரு பையனுக்கு ஃபோன் பண்ணுறா. அவன் கிளப்பில் ஜாலியாக இருக்கிறதுனால இப்போ பேச முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறான். இன்னொருத்தவனுக்கு ஃபோன் பண்ணுறா. அவன் வந்து இப்போ இந்த குளிரில் என்னால் வெளியே வர முடியாது, உடம்பு சரியில்லாமல் போய்டுன்னு சொல்லிட்டு மன்னிச்சுக்கணும் காரணம் சொல்லி எஸ்கேப் ஆகிறான். இதெல்லாம் கேட்ட மியாவோட முகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது. 3வது பையனுக்கு ஃபோன் பண்ணால் அவன் வேறு லெவல். அவன் ஸ்ட்ரைட்டாக சொல்கிறான், நான் இப்போ என்னோட உண்மையான கேர்ள் ஃப்ரெண்டு கூட டேட்டிங்கில் இருக்கேன்னு சொல்லிடுறான். அதெல்லாம் கேட்ட மியாவுக்கு செம கோவம் வருது, எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டுறா. உடனே ஃபோன் கட் பண்ணிடுறா. இப்போ வந்து ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருமே அவளை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோனி சிரிச்சுக்கிட்டே என்னமையா இன்னைக்கு உன்னுடைய ஹோல்டு பில்டப் எல்லாருமே நல்லா தெரிஞ்சிச்சு போலன்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. அதுக்கு மியா இருந்துக்கிட்டு அவங்க எல்லாரும் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க, அதனால தான் வர முடியலன்னு சமாளிக்கிறா. உடனே ஹீரோனி இருந்துக்கிட்டு ஆமாம் ஆமாம் எவ்வளோ பிஸின்னு நாங்கள் எல்லாருமே காதால் கேட்டோம்னு சொல்லிட்டு பதில் கொடுக்குறா. அந்த நேரத்தில் வந்து மேனேஜர் அங்கே வந்து ஹீரோனியை வா நான் உன்னை வீட்டுக்கு ட்ராப் பண்ணிடுறேன்னு சொல்கிறான். இந்த கிளைமேட்டில் வந்து இன்னும் 2 மணி நேரத்துக்கு டாக்ஸி கிடைக்காது. அதுக்கு ஹீரோனி டீசெண்டாக இல்லை வேணாம் சார், என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஏற்கனவே ஒருத்தர் வரேன்னு சொல்லியிருக்காரு, நான் அவர் கூடவே போயிடுறேன்னு சொல்கிறேன். இதை கேட்ட மியா இருந்துக்கிட்டு கோவப்படுறா. மேனேஜர் இது என்ன இங்கே இருக்கிற மற்றவங்களை விட்டுட்டு இவளை மட்டும் ஏன் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறான். அதுக்கு மேனேஜர் இருந்துக்கிட்டு இப்போ ஹீரோனி இப்போ தான் கம்பெனியோடைய மிகப்பெரிய ப்ராஜெக்டை வின் பண்ணியிருக்காங்க, அதனால இப்போ என்னுடைய முக்கியத்துவத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ப்ராஜெக்ட் எப்படி செய்யணும்னு கூட தெரியாத சிலருக்கு இல்லைன்னு சொல்கிறாரு. அதை கேட்டதுமே அவளுக்கு ரொம்ப அவமானமாக போயிடுது, எதுவுமே பேச முடியல. அதே சமயத்தில் வந்து தூரத்துல இருந்து காரோட லைட் வெளிச்சம் வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியுது. எல்லாரும் கவனமாக அந்த பக்கம்தான் திரும்புது. யார் வராங்கன்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் செம்ம ரிச்சான ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் வந்து ஸ்ட்ரைட்டாக ஹீரோனி முன்னாடி நிற்குது. ஹீரோனி சிரிச்சுக்கிட்டே சரி காய்ஸ் பாய் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டாருன்னு சொல்கிறா. காரை பார்த்து மியா வந்து ஷாக் ஆகுறா. என்னது உன் ஹஸ்பண்டுக்கு இந்த கார் எங்கேருந்து வந்துச்சின்னு சொல்லிட்டு கத்துறா. ஏன்னா இது வரைக்கும் எல்லாருமே ஹீரோனி ஹஸ்பண்டு ஒரு சாதாரண கார் ஓட்டுறாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஷியா இருந்துக்கிட்டு ரொம்ப ஆர்வமாக இது சாதாரண கார் இல்லை, இது ஒரு ரிச்சான ஸ்போர்ட்ஸ் கார், இப்படி ஒரு காரை பாஸ் மாதிரி ஒரு பெரிய பணக்காரங்களாக இருந்தால் வாங்க முடியும். ஹீரோனியை பார்த்து உன் ஹஸ்பண்ட் ஒரு வேலை பாஸான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டு ஹீரோயினி அப்படியே பதறி போகிறா. என்ன பேசுகிறீங்க, நீங்கள் ரொம்ப ஓவராக தான் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறா. உடனே மியா இருந்துக்கிட்டு கரெக்ட் பாஸ் எப்படி இவளுடைய ஹஸ்பண்ட் ஆக முடியும், இந்த காரை வாடகை எடுத்துகிட்டு வந்திருப்பாருன்னு சொல்கிறா. அதை கேட்ட மேனேஜருக்கு கொஞ்சம் நிம்மதியாக வருது. ஆமாம் கார் வாடகை காராக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஆனால் ஹீரோனிக்கு வந்து நல்லாவே தெரியும் இங்கே நின்று இவங்களோட பேசிக்கிட்டே இருந்தால் ரகசியம் வெளியே தெரிஞ்சிடும், அதனால அவள் அவசரமாக வந்து கார் கிட்ட வந்து நடந்து போகிறா. ஆனால் மியா வந்து விடவே மாட்டாளே. ஹீரோனி காரில் ஏற போகிற நேரத்தில் அவள் பின்னாடியே ஓடி வந்து ஏயா நீ எவ்வளோ அவசரமாக கிளம்புற, உன் ஹஸ்பண்ட் வந்திருக்காரு, நாங்கள் எல்லாருமே இங்கே தான் நிற்கிறோம், குறைந்தபட்சம் அவர் காரில் இருந்து இறங்கி வந்து எங்களுக்கு ஹாய் சொல்லலாமே, அவருக்கு மேனஸ் கூட தெரியாதான்னு சொல்லிட்டு சத்தம் போடுறா. ஹீரோனி ஏதாவது சொல்லத்துக்கு முன்னாடியே கார் கதவு திறக்குது. அதுலேருந்து இறங்குறது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். அவன் சீரியஸாக என்ன விஷயம் எல்லாரும் என்னை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோவை பார்த்த உடனே அங்கே இருந்து எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஷியா வந்து அதிர்ச்சிலே ஹீரோனி கிட்ட உண்மையை சொல்லு பாஸ் தான் உன்னுடைய ஹஸ்பண்டான்னு சொல்லிட்டு கேட்குறா. உடனே மேனேஜர் வந்து இல்லை அது முடியாதுன்னு சொல்லிட்டு கத்துறான். மியாவும் ஆமாம் நான் இதை நம்பவே மாட்டேன்னு சொல்கிறா. நிலைமை மோசமாக போகுதுன்னு புரிஞ்ச ஹீரோனி இருந்துக்கிட்டு ஐயோ இல்லை இல்லை பாஸ் வந்து எப்படி என்னுடைய ஹஸ்பண்ட் ஆக முடியும், இன்னைக்கு நான் பெரிய ப்ராஜெக்ட் வந்து ஜெயிச்சிருக்கேன், அதனால தான் சந்தோஷத்தில் வந்து சார் என்னை வீட்டுக்கு ட்ராப் பண்ண வந்திருக்காரு, அவ்வளோதான் சொல்லிட்டு சொல்கிறா. தன்னோட ஒய்ஃப் வந்து எல்லாரும் முன்னாடியும் தன்னை ஹஸ்பண்ட் இல்லைன்னு சொன்னதுமே ஹீரோ இருந்துக்கிட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்காக அவன் தலையும் ஆட்டிக்கிறான். ஹீரோனி சீக்கிரமாக காரில் ஏறி உக்காந்துக்கிறா. அதை பார்த்து மியா பொறாமையால் வந்து பாஸ் வந்து இவன் மேலே ஏன் இவ்வளோ அக்கறையாக இருக்காரு, நாங்கள் எல்லாருமே இங்கே தான் இருக்கோம், எங்களை கூட்டிகிட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு சொல்கிறா. அந்த நேரத்தில் மேனேஜர் மனசுக்குள்ள பாஸுக்கு ஹீரோனி மேலே ஏதோ தனி எண்ணம் இருக்குமோ சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். காரு கிளம்ப ஆரம்பிக்குது. ஹீரோனி ஜன்னலை திறந்து வெளியே வீர பனியை ரசிக்கிறா. அவளுக்கு பனி போயிடணும் ரொம்ப பிடிக்கும், ஆனால் ரொம்ப நேரம் ஜன்னலை திறந்து வச்சதுனால அவள் கையை உறைஞ்சி ஆரம்பிக்குது. அதை பார்த்த ஹீரோ வந்து குளிர்தா உன் கையை என் கோட் பேக்கெட்டுக்குள்ளே வைன்னு சொல்கிறான்.
இது கேட்ட ஹீரோனி வந்து வெக்கப்படுறா. உடனே ஹீரோ சிரிச்சுக்கிட்டு, என்ன நினைச்சேன், நான் உனக்கு வெப்பமா இருக்கும் ஒரு இடம் தான் கொடுத்தேன், உன் மனசுல ஒரு கற்பனை எல்லாம் வேற லெவல் இருக்கும் போலன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றான். அதை கேட்ட ஹீரோனி வந்து வெக்கப்படுறா. வீட்டுக்கு வந்ததுமே ஹீரோனி ரூமுக்குள்ள போறா. அங்க போய் பார்த்தா ஹீரோ ஏற்கனவே ரூம் முழுக்க ரொம்ப ரொமான்டிக்கா வந்து டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வச்சிருக்கான். ரெண்டு பேருமே அன்னைக்கு சந்தோஷமா நைட்டு ஒன்னா செலவழிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் வந்து ஹீரோனி எழுப்புற அலாரமா வந்து நம்ம ஹீரோ தான் இருக்கான். சின்ன குழந்தை எழுப்புற மாதிரி அவளை கொஞ்சம் கொஞ்சம் எழுப்புறான். ஆனா ஹீரோனுக்கு இன்னும் தூக்கம் போகல. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறா. உடனே ஹீரோ இருந்துகிட்டு, சரி இனிமே வந்து வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அவளை தூக்கிக்கிட்டு வாஷ்ரூமுக்கு போறான். கையில வந்து டூத் பேஸ்ட்டை கொடுத்துட்டு, வா சீக்கிரம் பல் தேய்ச்சி முடின்னு சொல்றான். ஹீரோனி வெக்கப்பட்டுக்கிட்டே, போதும் போதும் மீதியெல்லாம் நானே பார்த்துக்கிறேன், நீங்க வெளியே போங்கன்னு சொல்றா. குளிச்சுட்டு வெளியே வந்த ஹீரோயின் வந்து டேபிள்ல சூடா பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறா. அப்போதான் ஹீரோவுடைய தினசரி வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரிய வருது. தினமும் காலையில 5:30 மணிக்கு எழுந்து ஜிம்மு, எக்ஸசைஸ், பாக்ஸிங் எல்லாமே பண்ணி உடம்ப ஃபிட்டாக வச்சுருக்கான். அப்போ தான் அவன் கையாலேயே வந்து ஹீரோனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சமைக்கிறான். அவள் வந்து ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு ட்ரெஸ்ஸு எல்லாமே சூஸ் பண்ணி வைக்கிறான். அதுக்கப்புறம் தான் அவளை எழுப்புறான். மொத்தத்தில் ஹீரோனி ராணி மாதிரி வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. ஹீரோனி கிளம்ப போகிற நேரத்தில் ஹீரோ பின்னாடி இருந்து அவளை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோனி இது சாதாரண ஹக் தான் நான் சொல்லிட்டு நினைக்கிறான். ஆனால் ஹீரோ தான் குறும்புக்காரனச்சே. உடனே ஹீரோனி வந்து கூச்சம் கட்ட ஆரம்பிக்கிறான். ஹீரோனி வந்து சிரிப்பை அடக்க முடியல. போதும் போதும் சொல்லிக்கிட்டே ஹீரோவும் அடிக்கவும் ஆரம்பிக்கிறான். இப்படியே ரெண்டு பேரும் வீட்டை அப்படியே கலக்கலை பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் சீனில் வந்து ஹீரோவோட வீட்டெலாம் காட்டுறாங்க. அங்கே வந்து ஹீரோவோடைய அம்மா வந்து பார்த்தா அவரோட சொந்தக்கார ஆன்ட்டியோட பேரங்க வந்து வீட்டில் இருந்து நாய்க்குட்டியை வந்து ரொம்பவே கொடுமைப்படுத்திக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து ஹீரோவுடைய அம்மாவுக்கு கோபம் வந்துடுச்சு. உடனே அந்த நாய்க்குட்டியை வந்து வேறு இடத்துக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. நாய் போனதுக்கப்புறம் அந்த 2 பசங்களும் அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆன்ட்டி எங்களை வந்து லைக் பண்ணவே மாட்டேன்றாங்க சொல்லிட்டு கத்துறாங்க. அதுக்கு ஹீரோவுடைய அம்மா இருந்துக்கிட்டு, நீங்கள் இன்னும் சின்ன பசங்க, இப்படியெல்லாம் நாய்க்குட்டியெல்லாம் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் பசங்களோட பாட்டி அங்கே வந்துடுறாங்க. அவங்க உடனே வந்து சின்ன பசங்க தானே, கொஞ்சம் விளையாடினா என்னன்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு ஹீரோவுடைய அம்மா இருந்துக்கிட்டு, விலங்குகளால் பேச முடியாதுன்னு, அவங்களுக்கு வலி இல்லைன்னு அர்த்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு பதில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்களே மன்னிச்சாலும் அவங்க வந்து அடங்கவே மாட்டேன்றாங்க. சந்தோஷத்தில் குதிக்கும் போது ஹீரோவுடைய அம்மா போட்டுக்கிட்டு அந்த முத்து மாலை வந்து இழுத்து அறுத்துறாங்க. முத்து எல்லாமே கீழே செதறி போகுது. இதோடு வந்து ஹீரோவுடைய அம்மாவுக்கு செம்ம கோபம் வந்துடுது. இந்த பசங்களை வந்து ஒழுக்கமே இல்லைன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆன்ட்டியும் ஹீரோவுடைய அம்மாவுக்கும் பெரிய சண்டையே ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் ஹீரோ அங்கே வந்துடுறான். நடந்ததை கேட்டு ஸ்ட்ரைட்டாக பாடி கார்ட்ஸை வந்து கூப்பிட்டு இந்த 2 பசங்களையும் வெளியே கூட்டிகிட்டு போங்க சொல்கிறான். அதை கேட்ட பாட்டி வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. இது என்னடான்னு சொல்லிட்டு ஹீரோ இருந்துக்கிட்டு, ஏன் ஆண்டி நீங்களும் அவங்களோட சேர்ந்து போகணுமான்னு சொல்லிட்டு கேட்குறான். இதை கேட்ட ஹீரோனி வந்து சிரிப்பு அடக்கவே முடியாமல் சிரிக்கிறா. உடனே அந்த ஆன்ட்டி கோவத்தில் ஹீரோனியை பார்த்து, நீ ஏன் சிரிக்கிற, நாங்கள் குழந்தைய இங்கே கூட்டிகிட்டு வந்தது வீடு கொஞ்சம் கலகலப்பாக இருக்கணும் தான், உன்னால் இன்னும் ஒரு குழந்தை கூட பெற்றுக்க முடியலன்னு சொல்லிட்டு குத்தலாக பேசுகிறாங்க. அதை கேட்ட ஹீரோனி அமைதியாக இருக்கல. ஸ்ட்ரைட்டாக முன்னாடி வந்து, போதும் ஆண்டி, நீங்களும் ஒரு பொண்ணு தானே, இன்னொரு பொண்ணை இப்படி பேசலாமா, எங்களுக்கு எப்போ குழந்தை வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம். முதல்ல வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும், அதுக்கப்புறம் நல்ல ஒழுக்கம் உள்ள குழந்தை தான் வளர்க்கணும். உங்கள் பேரங்க மாதிரி மரியாதை இல்லாமல் வளர்க்க எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு பதிலடி கொடுக்குறா. அதை கேட்ட அந்த ஆன்ட்டி வந்து அப்படியே வாயை மூடிக்கிறா. உடனே ஹீரோ இருந்துக்கிட்டு பாடி கார்ட்ஸுங்கெல்லாம் கூப்பிட்டு இந்த ஆன்ட்டியை வெளியே அனுப்புகிறான். இதெல்லாம் பார்த்து ஹீரோவுடைய அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் அவங்க ஹீரோவும் ஹீரோனியும் குழந்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் கேட்ட ஹீரோனி வந்து வெக்கப்படுறா. ஆஃபீஸில் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடிடுறா. ஹீரோவும் நாடகம் போட ஆரம்பிக்கிறான். அம்மா எனக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்கிறான். அவங்க அம்மா சிரிச்சுக்கிட்டே, வயிறு வலிக்குதா, என் மருமகளுக்கு தான் வலிக்கணும், உனக்கு ஏன் வலிக்குதுன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக மருந்து கொண்டு வரேன்னு சொல்கிறாங்க. ஹீரோ வந்து எவ்வளோ வந்து அவாய்ட் பண்ணாலும் அவங்க அம்மா கேட்கவே மாட்டாங்க. நெக்ஸ்ட் டே வந்து ஆஃபீஸில் மேனேஜர் வந்து அதுக்கு மேனேஜர் திடீர்னு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, சீக்கிரம் வான்னு சொல்கிறான். இதெல்லாம் கேட்ட மியா பொறாமையில், எது கேட்டாலும் இவ தான் வரணுமா, நானும் வருவேன்னு சொல்கிறா. ஆனால் மேனேஜர் வந்து அவாய்ட் பண்ணிட்டே, இல்லை இந்த ப்ராஜெக்ட் வந்து நான் ரிஸ்க் எடுக்க முடியாது, ஹீரோனி மட்டும் போதும்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதெல்லாம் கேட்ட மியா மனசுக்குள்ள ஹோட்டலில் கண்டிப்பாக ஏதோ லவ் மேட்டர் நடக்குதுன்னு சொல்லிட்டு தப்பாக நினைக்கிறா. ஹோட்டலுக்கு வந்து ஹீரோனி வந்து இந்த ரூமை பார்த்தாலே சந்தேகப்படுறா. அந்த மீட்டிங் ரூம் மாதிரி இல்லை, அது டேட்டிங் ரூம் மாதிரி இருக்குது. மேனேஜர் அவளை உட்கார சொல்லி தண்ணி குடிக்க சொல்கிறான். ஹீரோனி ஸ்ட்ரைட்டாக இருந்துக்கிட்டு, பாஸ் எப்போ வருவார், நான் மீட்டிங் முடிஞ்சதும் நான் ஆஃபீஸ்க்கு போகணும்னு சொல்கிறா. அதுக்கு மேனேஜர் சிரிச்சுக்கிட்டே, பாஸ் எல்லாம் வரமாட்டார், இந்த நாள் நம்ம 2 பேருக்காக தான் சொல்கிறான். ஹீரோனி வந்து உடனே கோபமாக, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்கிறான். ஆனால் மேனேஜர் விடாமல், நீ வெக்கப்படுற, ஆனால் நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறது எனக்கு தெரியும்னு சொல்கிறான். அது கேட்ட ஹீரோனி வந்து வெட்டிங் ரிங்கை காட்டி, எனக்கு உங்கள் மேலே எந்த ஃபீலிங்கும் இல்லை, நான் இல்லைன்னு சொல்கிறேன், நீங்கள் ஆமான்னு கேட்குறீங்க, காது சரியாக கேட்கலையா, டாக்டர் கிட்ட போயிட்டு காட்டுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஹீரோனி எவ்வளோ தெளிவாக பேசினாலும் அந்த மேனேஜர் புரிஞ்சிக்கவே இல்லை. உடனே அவங்க கேவலமாக, நீ கல்யாணம் ஆனவ இருந்தால் என்ன,
அது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறான். அதை கேட்ட ஹீரோனி ரொம்ப கோவமாக, ஆனால் எனக்கு பிரச்சனை இருக்குது, எனக்கு உன்னை பிடிக்காது, நான் உன்னை வெறுக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக மூஞ்சில் வச்ச மாதிரி சொல்கிறான். அதெல்லாம் கேட்ட அந்த மேனேஜர் வந்து ஈகோ ஆரம்பிக்குது. உடனே அவன் வந்து ஹீரோனி அவமானப்படுத்த ஆரம்பிக்கிறான். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆனால் மதிப்பே குறைஞ்சிடும், அப்படி இருந்தும் நான் உன்னை ஏற்றுக்க ரெடியாக இருக்கேன், அதுக்கு நீ சந்தோஷப்படணும்னு பேசுகிறான். அதுக்கு ஹீரோனி வந்து ஹலோ, என்னை ஏற்றுக்க சொல்லி யாரும் உங்ககிட்ட கேட்கல, கல்யாணம் ஆனது ஏன் தப்பு இல்லை, நான் கல்யாணம் ஆனவன் தெரிஞ்சும் என்னை தொந்தரவு பண்ணுறது உனக்கு தான் வெக்கமாக இருக்குல்லன்னு சொல்லிட்டு பதிலடி கொடுக்குறான். அதை கேட்ட மேனேஜர் இன்னும் மோசமாக பேச ஆரம்பிக்கிறான். இங்கே சிசிவி கூட இல்லை, நல்ல மாதிரி நடிக்காத, வீட்டில் ஹஸ்பண்டை கவனிக்கிற மாதிரி நடிச்சுட்டு ஆஃபீஸில் பாஸை வந்து மயக்கிட்டு ப்ரொமோஷன் வாங்குறது உன்னுடைய வேலையான்னு கேட்குறான். என்கிட்ட ஸ்ட்ரைட்டாக வா, உனக்கு வேண்டியது எல்லாமே நான் தரேன்னு சொல்லிட்டு கேவலமாக பேசுகிறான். அந்த நேரத்தில் ஹீரோனிக்கு வந்து விஷயம் வந்து கைமீறி போகுதுன்னு புரியுது. உடனே அதை சமாளிக்கிறதுக்காக ஃபோனில் வாய்ஸ் ரெக்கார்டிங் ஆன் பண்ணுறா. அதுக்கப்புறம் இப்படி தான் எல்லாருமே ஏமாற்றி இந்த பதவிக்கு வந்தியா, எனக்கு இதில் எந்த ஆர்வமும் இல்லை, என்னை போக விடுன்னு சொல்கிறா. ஹீரோனி வந்து வெளியே போக முயற்சி பண்ணும்போது மேனேஜர்காரன் அவளோட கையை பிடிச்சி இழுக்கிறான். அவன் இழுத்த இழுப்புலேயே ஹீரோனி ஃபோன் வந்து கீழே விழுந்துடுது. அதை எடுத்து பார்த்தா மேனேஜர் அப்படியே அதிர்ச்சி ஆகுறான். ஏன்னா அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் எல்லாமே ஹீரோவுக்கு தான் அனுப்பியிருக்கா. மேலே வந்து ஹஸ்பண்ட் நாங்கள் இங்கே தான் இருக்கோம்னு சொல்லிட்டு மெசேஜில் இருக்குது. அதை பார்த்து மேனேஜருக்கு இன்னும் கோபம் வந்துடுது. பாஸ் கிட்ட பரிதாபம் காட்டி ஹீரோ மாதிரி காப்பாற்ற வர வைக்க போறியா, உன் அளவுக்கு மீறி பறக்காத, இது என்ன, பாஸ் வந்து ஹஸ்பண்டும் சேவ் பண்ணியிருக்க, உனக்கு ஒரே ஹஸ்பண்டு தானே, அது போதாதான் சொல்லிட்டு கேவலமாக பேசுகிறான். அதை கேட்ட ஹீரோனி பொறுமை எழுந்து அவனுக்கு ஒரு அறையை கொடுக்குறா. அதே நேரத்தில் ஆஃபீஸில் இருந்த நம்ம ஹீரோ வந்து ஹீரோனி கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அவளை பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கான். ஆனால் எவ்வளோ கால் பண்ணாலும் ஹீரோனி எடுக்கல. அதே நேரத்தில் வந்து மியா வந்து சார் யான் வந்து மேனேஜரும் வந்து ஒரு மீட்டிங் போயிருக்காங்கன்னு சொல்கிறா. அதை கேட்ட ஹீரோ வந்து ஷாக் ஆகுறான். என்ன, அந்த மாதிரி எந்த மீட்டிங்குமே இல்லை. உடனே ஏதோ தப்பு நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறான். அந்த நேரத்தில் ஹோட்டல் ரூமில் வந்து மேனேஜர் மறுபடியும் ஹீரோனி கிட்ட நெருங்க முயற்சி பண்ணுறான். உடனே ஹீரோனி வந்து டேபிள் இருக்கிற ஒரு கண்ணாடியை எடுத்து ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சா உன்னை குத்திட்டு தான் சொல்கிறா. ஆனால் திடீர்னு வந்து அவளுக்கு தலை சுத்த ஆரம்பிக்குது. அப்போ தான் மேனேஜர் வந்து அவளுடைய ட்ரிங்க்ஸில் ஏதோ கலந்துருக்கான்னு புரியுது. ஹீரோனி வந்து தப்பிக்க முயற்சி பண்ணுறான். ஆனால் மேனேஜர் வந்து கதவை பூட்டி அவளை இழுக்க ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்தில் கதவை உடச்சிக்கிட்டு நம்ம ஹீரோ வந்து மாசாக உள்ளே வரான். வந்த உடனே வந்து அந்த மேனேஜருக்கு முகத்தில் ஒரு குத்து விடுறான். அதை பார்த்து ஹீரோனி வந்து நிம்மதியாகுது. ஆனால் வந்து ஹீரோ மட்டும் அது பண்ணலை. ஹீரோனியும் அந்த பாக்ஸிங் எல்லாமே கற்று வச்சிருக்கா. அவளும் அடித்து தும்சம் பண்ணுறாங்க. ஹீரோ முன்னாடியே அவளுக்கு தற்காப்பு பயிற்சிக்காக கற்றுக் கொடுத்துருக்கான். இப்போ அது எல்லாமே நல்லா உதவுது. அதுக்கப்புறம் பாடி கார்ட்ஸுங்கெல்லாம் வந்து அந்த மேனேஜரை இழுத்துக்கிட்டு போயிட்டு நல்லா அடித்து தூக்கி வெளியே போடுறாங்க. பின்னாடி ஹீரோவும் ஹீரோனி காரில் ஏறுறாங்க. ஆனால் ஹீரோனி வந்து அந்த ட்ரிங்க்ஸ் கலந்த மருந்து வீரியத்தினால ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிறா. அவன் முழுக்க ஹீரோவையே கட்டி பிடிச்சிக்கிட்டே இருக்கா. ஹீரோ வந்து சிரிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இருன்னு சொல்லி சமாளிக்கிறான். நெக்ஸ்ட் மார்னிங் வந்து ஹீரோனியால் சரியாக நடக்கவே முடியல. எப்படியோ ஆஃபீஸ்க்கு வந்துடுறா. அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தா முழு ஆஃபீஸுமே வெளியே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. வெளியே பார்த்தா நேற்று வரைக்கும் மேனேஜராக இருந்தவன் இப்போ வேலையில் இருந்து டிஸ்மிஸ் ஆகி அவனோட பொருள் எல்லாமே எடுத்துக்கிட்டு வெளியே போய்கிட்டு இருக்கான். போகும்போது ஹீரோனியை பார்த்து நான் உன்னை மறக்க மாட்டேன், நீயும் என்னை மறக்காத மாதிரி பண்ணுவேன்னு மிரட்டுறான். அதுக்கு ஹீரோனி இருந்துக்கிட்டே உன்னை நினச்சி வைக்கிற அளவுக்கு நீ ஒன்றும் பெரிய ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸில் இருந்த எல்லாருமே மேனேஜரை மேலே இருந்த கோவத்தை அவன் மேலே காட்டுறாங்க. அவனோட கடைசி நாள் வந்து முழுக்க அவமானத்திலே முடிஞ்சிடுது. மேனேஜர் போனதுக்கு அப்புறம் ஷியாவும் மியாவும் ஹீரோனி கிட்ட வந்து என்ன நடந்துச்சு, எப்படி ஒரே நாள் அவனை வேலையை விட்டு தூக்கிட்டேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ஹீரோன் இருந்துக்கிட்டு மியாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே உண்மையாகவே தெரிஞ்சுக்கணுமான்னு கேட்குறா. அவங்களும் ஆமான்னு சொன்னதுமே ஹீரோன் இருந்துக்கிட்டு பாஸ் தான் என்னுடைய ஹஸ்பண்டுன்னு சொல்கிறா. நேற்று மேனேஜர் என்னை ஏமாற்றி ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போனான், அதுக்கு தண்டனை தான் இப்போ அவனுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்கிறா. அதை கேட்ட மியா சிரிச்சுக்கிட்டே அப்போ பாஸ் உன்னுடைய ஹஸ்பண்டுன்னா அப்போ நான் அவனுடைய அம்மான்னு சொல்லிட்டு கேலி பண்ணுறா. உடனே ஹீரோன் வந்து நம்பலன்னா ஸ்ட்ரைட்டாக பாஸ்கிட்டே போய் கேளுங்கன்னு சொல்லிட்டு சவாலை விடுறா. அந்த நேரத்தில் தான் ஆஃபீஸில் உள்ள ஒரு ப்ரெக்னன்சி லேடி உள்ளே நடந்து வரா. பொண்ணு ஸ்ட்ரைட்டாக ஹீரோனுடைய கேபின்குள்ளே வந்துடுறா. வந்த உடனே ஹீரோனி காலில் விழுறா. ஹீரோனி ஷாக் ஆகி என்ன பண்ணுற, சீக்கிரம் எழுந்துடுன்னு சொல்கிறா. அந்த பொண்ணு பேர் வந்து நாசி. அவள் அழுதுகிட்டே வந்து ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்கள் லூக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்கன்னு சொல்கிறா. நான் அவருடைய காதலி, இப்போ தான் அவருடைய குழந்தைய வந்து நான் அம்மாவாக போகிறேன்னு சொல்கிறா. இதுக்கு வெளியே நின்று மியா ஷியா மற்ற என் பிள்ளை எல்லாமே கதவு கிட்ட நின்று ஒட்டி கேட்டுருக்காங்க. அப்போ ஒருத்தி வந்து சொல்கிறா, நான் இப்போ தான் கேட்டேன், டிவோர்ஸு ப்ரெக்னென்ட்டுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறா. அதை கேட்டு ஷியா மியா சந்தோஷத்தில் குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னா இந்த பொண்ணு ஹீரோனியோடைய ஹஸ்பண்ட் குழந்தைய சுமக்கிறா.
சொல்கிறாளா, அதனால தான் ஹீரோனி கிட்ட டிவோர்ஸ் கேட்க சொல்கிறாளா சொல்லிட்டு கேட்குறா. இதெல்லாம் கேட்ட ஆஃபீஸில் இருந்த எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஆனால் ஹீரோனி மட்டும் ரொம்ப அமைதியாக இருக்கா. அதுக்கு ஹீரோனி கோவமா, இங்கே பாரு, உன்னுடைய நாடகத்தில் நீ எங்கேயாச்சும் போய் வச்சுக்கோ. என்னுடைய ஹஸ்பண்டை பற்றி எனக்கு நல்லா தெரியும். உன் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு என் ஹஸ்பண்டு காரணம் இல்லை. என் ஹஸ்பண்ட் மேலே எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது. அதனால நீ நேரத்தை வீணாக்காமல் இங்கேருந்து கிளம்புன்னு சொல்கிறா. அதுக்கு அந்த பொண்ணு இருந்துக்கிட்டு, பிடிவாதமா நீங்கள் டிவோர்ஸ் கொடுக்குற வரைக்கும் நான் ஒத்துக்க மாட்டேன், இங்கேருந்து போக மாட்டேன்னு சொல்கிறா. உங்கள் காலிலே விழுந்துக்கிட்டு இருப்பேன்னு சொல்கிறா. அதுக்கு ஹீரோயின் இருந்துக்கிட்டு, சரி அப்படியே இரு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, இந்த ரூமில் சிசிடிவி கேமரா இருக்குது. அதனால ஏதாச்சும் ட்ராமா பண்ணி என் மேலே பழி போட நினைக்காதுன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் பழி முழுக்க உன் மேலே தான் வரும்னு சொல்லிட்டு ஹீரோனி அங்கேருந்து வெளியே போக முயற்சி பண்ணுறா. அப்போ அந்த பொண்ணு இருந்துக்கிட்டு உண்மை முகத்தை காட்ட ஆரம்பிக்கிறா. உன்னுடைய ஹஸ்பண்டு இதையெல்லாம் செய்ய மாட்டார்னு ஏன் நினைக்கிறேன்னு கேட்டால், நீங்கள் எவ்வளோ நாளாக ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கீங்க, ஆனால் இன்னும் உன்னால் கர்ப்பமாக முடியல. பிரச்சனை உங்ககிட்ட தான் இருக்குது. ஆனால் நான் அவருடைய குழந்தைய என் வயிற்றில் சுமக்கிறேன்னு சொல்கிறா. லூ என்னையும் எங்கள் குழந்தையும் வச்சு எதிர்காலத்தில் எவ்வளோ திட்டம் போட்டிருக்கான்னு உனக்கு தெரியுமா? இதெல்லாம் கேட்ட ஹீரோனி சிரிச்சுக்கிட்டே, கனவு நல்லா தான் காண்ற, என் ஹஸ்பண்ட் என்னை காதலிக்கிறாரு, என்னை எப்பவுமே ஏமாற்ற மாட்டார் சொல்றா. அதுக்கு அந்த பொண்ணு இருந்துக்கிட்டு மனசை காயப்படுத்துற மாதிரி, அவர் உன்னை எவ்வளோ காதலிச்சாலும் பரவாயில்லை, ஒரு பொண்ணு ஹஸ்பண்டுக்கு குழந்தை கொடுக்க முடியலன்னா அந்த காதலியே குறைஞ்சி போயிடும். அதை கேட்டு ஹீரோனி ரொம்ப கோவமா, ஒரு பொண்ணா இருந்துக்கிட்டு இன்னொரு பொண்ணை இப்படி பேச உனக்கு வெக்கமா இல்லையா? உண்மையிலேயே உன் கேரக்டரே ரொம்ப மோசம். நீ என்ன பண்ணாலும் பரவாயில்லை, ஆனால் என் ஹஸ்பண்ட் மேலே இருக்கிற நம்பிக்கையை நான் குறைச்சிக்கவே மாட்டேன். அதனால நீங்க இருந்து வெளியே போன்னு சொல்லிட்டு அவளை லைட்டாக தான் தள்ளி விடுறா. வெளியே நின்றுக்கிட்டு இருந்த அவளுடைய ஃப்ரெண்டுக்காரி கத்த ஆரம்பிக்கிறா. அவள் கோவமா ஹீரோனியை பார்த்து, உன்னை மாதிரி பொண்ணுங்களெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும், நீ உண்மையிலேயே அவருடைய வைஃப் கிடையாது, நீ தான் அவருடைய கள்ளக்காதலி. ப்ரெக்னன்சியாக இருக்கிற பொண்ணு கஷ்டம் உனக்கு எப்படி தெரியும் சொல்கிறா. அதுக்கு ஹீரோயின் இருந்துக்கிட்டு, உன்னுடைய அட்வைஸ் எல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்கிறா. நீயும் மேனேஜரும் சேர்ந்து ஒரே ரூமில் புக் பண்ணிங்களே, அந்த ஹோட்டல் ரூமில் சிங்கிள் பெட்டு மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ நீ பாலகரில் தூங்கணும்னு சொல்லாது. அது மட்டும் இல்லாமல் இங்கே நின்று என் மேலே பழி போடுற நீங்கள் எல்லாரோடைய ஃப்ளைட்டோடைய டீட்டெயில்ஸும் ரூமுடைய புக்கிங்கோடைய ஹிஸ்டரி எல்லாமே என்கிட்ட தான் இருக்குது. நான் நினச்சா இப்போவே உங்களுடைய ஆன்லைனில் எல்லாத்தையுமே வெளியே போட முடியும். அப்போ யாருடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஹீரோனி இந்த தைரியமாக பேச்சு கேட்டதுமே அந்த பொண்ணு அப்படியே வாயை மூடிக்கிறா. அவள் கத்திக்கிட்டே, நீ என் மேலே பழி போடுற, இப்போவே நான் போலீஸை கூப்பிட்றேன்னு சொல்கிறேன். அதுக்கு ஹீரோனி சவால் விட்டா மாதிரியே, போ போலீஸை கூப்பிடு, என் ஹஸ்பண்டையும் என்னையும் பற்றி முதல்ல இந்த பொய்யான கதையை பரப்புனது யாருன்னு சொல்லிட்டு நானும் பார்க்குறேன் சொல்கிறேன். அப்போ தான் ஆஃபீஸில் இருந்த மற்றவங்க எல்லாமே புரிஞ்சுக்கிறாங்க ஹீரோனி மேலே எந்த தப்பும் இல்லைன்னு. ஏன்னா ஹீரோனுக்கு எதிராக எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை. அப்படியே அந்த நேரத்தில் அந்த ப்ரெக்னன்சி இருக்கிற பொண்ணு இருந்துக்கிட்டு ஒரு பிளான் போட ஆரம்பிக்கிறா. அவள் ஃபைல் இருந்து ஒரு டாக்குமெண்ட்டை எடுத்து அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் கேட்குற மாதிரியே சொல்கிறா. லூ ஏற்கனவே எனக்கும் குழந்தைக்கும் ஃப்யூச்சர் ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்காரு, இதோ பாருங்க, குழந்தை படிக்கும் பள்ளிக்கூடத்து பக்கத்துலேயே எனக்கு ஒரு ஃப்ளாட் வாங்கி கொடுத்துருக்காரு. இது ஒன்றும் போலி பத்திரிக்கை ஒன்றும் இல்லையல்ல, உண்மைதானே சொல்கிறா. ஹீரோனி ஹீரோவுடைய கையெழுத்து நல்லாவே தெரியும். அதனால அந்த டாக்குமெண்ட்டை பார்த்து அப்படியே ஷாக்காக நிற்கிறா. அந்த பொண்ணு கிண்டலாக இருந்துக்கிட்டு, இப்போயாச்சும் உண்மையை ஒத்துக்கோ, உன்னுடைய ஹஸ்பண்ட் எவ்வளோ காதலிச்சாலும் பரவாயில்ல, அவருக்கு ஒரு குழந்தைய கொடுக்கலன்னா அந்த காதலியே குறைஞ்சி போயிடும், தோல்வியை ஒத்து விலகிடுன்னு சொல்கிறா. இதை கேட்டு ஹீரோனி அங்கேயே ஒரு நிமிஷம் கூட நிற்கல. கோவம் வருத்தும் எல்லாத்தோட அவள் ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கே போகிறா. வீட்டுக்கு போனதும் ரூம் ஃபுல்லாக தேட ஆரம்பிக்கிறா. ஏதாச்சும் ஆதாரம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேடுறா. தேடிக்கிட்டே இருக்கும்போது ஸ்லாப்பில் இருந்து ஒரு பொண்ணோட ட்ரெஸ்ஸு கிடைக்குது. அந்த ட்ரெஸ்ஸு ஹீரோனி ட்ரெஸ்ஸே கிடையாது. அதனால அவளுக்கு உறுதியாக நம்புறா. கோவத்தில் கண் முன்னாடித்தனமாக ஸ்ட்ரைட்டாக ஹீரோவை தேடி போகிறா. அந்த நேரத்தில் ஹீரோ எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோனி எந்த ஒரு விளக்கமும் கேட்காம ஸ்ட்ரைட்டாக ஹீரோடைய கணத்திலே போய்ட்டு ஒரு அறையை கொடுக்குறா. ஹீரோ ஷாக்காகி கணத்தை பிடிச்சிக்கிட்டு, உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இவ்வளோ கோவமாக இருக்க, உனக்கு ஏதாச்சும் ஃபீரியஸ் ஆயிடுச்சான்னு கேட்குறான். அதை கேட்ட ஹீரோயின் இன்னும் கோவமா, எனக்கு ஃபீரியஸ் வந்தால் என்ன, வரலனா என்ன, இன்னைக்கு என் கையிலேருந்து நீ தப்பிக்க முடியாதுன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அவனை அடிச்சுட்டு அவளுடைய கையில் இருக்கிற ட்ரெஸ்ஸை எடுத்து அவன் மூஞ்சிலே எடுத்து விடுறா. இது யாருடைய ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு கேட்குறா. ஹீரோ எதுவுமே புரியல. அடி வாங்கிக்கிட்டே, ஐயோ கடவுளே, கொஞ்சம் மெதுவாக அடி, உனக்கு பாக்ஸிங் கற்றுக் கொடுத்துட்டு ரொம்ப தப்பாக போச்சு சொல்கிறான். அதனால தான் நீ என்னை அடிக்கிற, கொஞ்சம் நிறுத்து, நான் உயிரோடு இருந்தால் தானே எனக்கு மேலே பழி போட்டுங்களேன், நான் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு கத்துறான். ஹீரோனி கோவமா, ஆம்பளைங்க எல்லாருமே ஒரு பெரிய ஏமாத்துக்காரங்க, எனக்கு நீ ஏமாற்ற முயற்சி பண்ணுறியா, உன்னை நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன், என்கிட்ட இன்னும் நிறைய எவிடன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த உலகத்துலேருந்து உன் பேர் அழிச்சிடுவேன்னு சொல்லிட்டு முணுமுணுத்துக்கிட்டே அங்கேருந்து போயிடுறா. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, குழப்பமாக இருக்குது, யார் பின்னாடி இருந்து வேலை செய்கிறாங்க, அவள் மனசில் எப்படி தப்பான எண்ணத்தை உருவாக்குனாங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். எப்படியாச்சும் உண்மையை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவன் முடிவு பண்ணுறான். ஆனால் உண்மை கண்டுபிடிக்க அவ்வளோ நேரம் ஆகலை. அது எல்லாமே காரணம் ஹேன் தான். ஹீரோ ஆஃபீஸில் இல்லாத நேரத்தில்
ஹேன் தான் ஹீரோ மாதிரி நடித்து ஆஃபீஸை கவனிச்சுக்கிட்டு இருந்தான். அதனால தான் அந்த பொண்ணு ஹேனை ஹீரோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. ஒரு நாள் ஹீரோவும் ஹீரோனையும் சேர்ந்து இருக்கப்போ ஹேன் வந்து திடீர்னு அவனுடைய தனியாக கேபினுக்குள்ளே வந்துடுறான். அதை பார்த்து ஹீரோனி வந்து ரொம்ப கோபம் உச்சத்துக்கே போயிடுறா. ஏன்னா கேபினுக்குள்ளே இருந்த காட்சி ரொம்ப மோசமாக இருந்துச்சு. எல்லா பொருளும் சிதறி போய் சுற்றிலும் அப்படியே ஒயின் பாட்டிலும் அவங்களோட பொருள் எல்லாமே அங்கே தான் கிடக்கு. அதை பார்த்து ஹீரோனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. ஹீரோ கிட்ட வந்து ரொம்ப கோவமாக நீ என்கிட்ட தள்ளியே இருன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து வெளியே கிளம்பிடுறா. அவள் போனதுக்கப்புறம் ஹேன் அங்கே வரான். அப்போ தான் ஹீரோ இருக்கிறத வந்து கவனிக்கிறான். அங்கிருந்து ஒரு அழகான பொண்ணு கோவமாக வெளியே போகிறத பார்த்துட்டு ஹேனை வந்திருக்கிறது அண்ணி தான் சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறான். உடனே அவன் பயந்தபடியே ரூமுக்குள்ளே போகிறான். அப்போ ஹீரோ அவனை பார்த்து உண்மையை சொல்லு, என்னோட அடையாளத்தை வச்சு நீ என்ன பண்ணி வச்சிருக்கன்னு கேட்குறான். முதல்ல ஹேன் வந்து எதுவுமே ஒத்துக்க மாட்டான். ஆனால் ஹீரோ வந்து அவனுக்கு ஒரு அடியை கொடுத்ததுனால பயந்து போய் ஹேனை நடந்தது எல்லாமே அப்படியே ஒத்துக்கிறான். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா வெளியே நின்று இது எல்லாமே ஹீரோனையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கா. உடனே அவளும் உள்ளே வந்துட்டு முதல்ல உன் வாயை மூடுன்னு சொல்லிட்டு கோவத்தில் கத்துறா. அதுக்கப்புறம் ஹேனை பார்த்து உன்னோட இந்த முட்டாள்தனமான வேலையால் ஒரு பொண்ணோட வாழ்க்கையே நாசமாக போயிருக்கும். அதனால இப்போ அந்த தப்புக்கான பொறுப்பை நீ தான் ஏற்றுக்கணும்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹேனுக்கு வந்து ஒரு கண்டிஷன் போட்டு விடுறான். உன்னோட நான்சி கிட்ட போயிட்டு எல்லா உண்மையும் சொல்லணும். நீ வந்து என்ன மாதிரி நடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒத்துக்கணும்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் நான்சிக்கு அவளோட குழந்தைக்கும் வாழ்நாள் முழுக்க நீ தான் பொறுப்பு ஏற்றுக்கணும்னு சொல்கிறான். வேறு வழியே இல்லாமல் ஹேனும் இதுக்கு எல்லாமே ஒத்துக்கிறான். நெக்ஸ்ட் டே வந்து ஹேனை ஸ்ட்ரெயிட்டாக ஆஃபீஸ் தான் கூப்பிட்டு வராங்க. அவன் நெத்தியில் வந்து ஒரு பெரிய கட்டு கட்டியிருக்காங்க. அந்த காட்டில் வந்து ஏதோ ஏற்றி வச்சுருக்காங்க. என்னென்னு பார்த்தா இந்த உலகத்திலே மிகப்பெரிய முட்டாள் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய இடத்துல ஏற்றி வச்சுருக்காங்க. போதாதுன்னு ஆஃபீஸில் இருந்த எல்லா எம்ப்ளாயி முன்னாடியே அவனை நிற்க வச்சு இந்த வசனத்தை படிக்க சொல்கிறாங்க. ஹேனும் வேறு வழியே இல்லாமல் எல்லாரும் முன்னாடி நிற்க வச்சு அவமானப்பட்டுக்கிட்டே அந்த வார்த்தையும் படிக்க ஆரம்பிக்கிறான். ஹேனுக்கு கொடுத்த தண்டனை இதோடு முடியல. அவனை வந்து ஆஃபீஸ் எல்லாரும் முன்னாடியே நிற்க வச்சுட்டு மட்டும் இல்லாமல் அவன் இது வரைக்கும் பண்ண எல்லா கேவலமான வேலையும் மோசடி ஏமாத்து வேலை ஒரு பெரிய போர்டில் எழுதி மாட்டிருக்காங்க. அதை பார்த்து ஆஃபீஸ் எம்ப்ளாயி எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. இப்படி எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோனி வந்து ஹீரோ கிட்ட வரா. கொஞ்சம் வெக்கப்பட்டுக்கிட்டே சாரி உண்மை தெரியாமல் ஒன்று அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறா. உடனே ஹீரோ வந்து அவளை கட்டி பிடிச்சிக்கிட்டு அதெல்லாம் பரவாயில்ல சொல்லா, உன்னோட கோவம் எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னை அடிச்சதுனால உன் மனசு நல்லா இருக்குன்னா நான் தினந்தோறும் அடி வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்குன்னு சொல்கிறான். இதெல்லாம் கேட்டு ஹீரோனி சிரிச்சுக்கிட்டே நீ உண்மையாகவே ஒரு இருக்குண்டா, என் மேலே உனக்கு ரொம்பவே ஓவரால் லவ் இருக்கு போலன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறான். இதுக்கப்புறம் ஹேன் வந்து ஸ்ட்ரைட்டாக நான்சி கிட்ட பார்க்க போகிறான். அவளுக்கு அவளோட குழந்தைக்கும் இனிமேல் எந்த குறையும் வரக்கூடாதுன்னு நினச்சி அவனுக்கு சொகுசாக ஒரு காரையும் நிறைய சொத்தையும் அவளுக்கு கொடுக்குறான். அதோடு இல்லாமல் நான் வந்து தப்பு பண்ணியிருக்கலாம், இனிமேல் வந்து உன்னோட குழந்தைக்கு எல்லா செலவுங்களையும் பொறுப்புங்களையும் நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்கிறான். நான்சி வந்து வெளியில் பார்த்தா எனக்கு இதெல்லாம் வேணான்னு தான் சொல்கிற மாதிரி நடிக்கிறா. ஆனால் உண்மையில் வந்து அவளுக்கு காரு சொத்து எதுவுமே முக்கியம் இல்லை. அவளுக்கு வந்து ஹேன் கூட சேர்ந்து வாழணுன்னு தான் அவளுக்கு ஆசை. ஆனால் வந்து ஹேன் அவள் மேலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கும் இல்லை. அதனால அவளை ஸ்ட்ரைட்டாக ரிஜெக்ட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிடுறான். அந்த நிமிஷத்துல இருந்து நான்சியோட உண்மையான முகம் வெளியே வருது. அவள் வந்து திடீர்னு ஒரு வித்தியாசமாக சிரிக்க ஆரம்பிக்கிறா. அதை பார்த்தாலே ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு தோணுது. அடுத்த நொடியே வந்து அவள் பார்வை ஹீரோனி மேலே தான் போகுது. ஹீரோனி குறி வச்சு பேச ஆரம்பிக்கிறா. நான்சி ஹீரோனி கிட்ட ஏதோ பேசுகிற மாதிரி அவகிட்ட நெருங்கி வரா. ஆனால் அவளோட மனசில் இருக்கிறதே வேற. யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் ஹீரோனி படிக்கட்டிலேருந்து கீழே தள்ளி விட்டுறா. கீழே விழுந்து நம்ம ஹீரோனுக்கு பலமாக அடிபட்டுது. அங்கேருந்து எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகி மனசே ஒடிஞ்சு போயிடுறாங்க. உடனே ஹீரோனி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் ஹீரோவும் அவங்க அம்மாவும் ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. ஹீரோனி வந்து ஏதாவது ஆகிடுமோ சொல்லிட்டு கவலையில் தவிக்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து ஷானும் அங்கே வரான். மனசே ஒடிஞ்சு போயிடுறான். ஸ்ட்ரைட்டாக முட்டி போட்டு உக்காஞ்சி என்னை மன்னிச்சிடுங்க, நான்சி இப்படி பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு கதற ஆரம்பிக்கிறான். அவனுக்கு ரொம்ப பெரிய குற்ற உணர்ச்சி வந்துடுது. ஏன்னா நடந்த எல்லா பிரச்சனைக்கும் அவன் தான் காரணம்னு சொல்லிட்டு அவன் வருத்தம் படுறான். ஆனால் ஹீரோ மட்டும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமைதியாக நிற்கிறான். அந்த அமைதியே ஷானுக்கு வந்து இன்னும் பயத்தை கொடுக்குது. அதனால அவன் திரும்ப மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறான். அப்போ ஹீரோ வந்து கோவத்தில் அவனை பார்த்து என் ஒய்ஃபுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன், உன் வாழ்க்கையே முடிச்சிடுவேன்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுக்குறான். ஹீரோவோட அந்த கோவத்தை பார்த்த ஹேனு கூட நடுங்கி போயிடுறான். அந்த நேரத்தில் ஆப்ரேஷன் ரூமில் இருந்து டாக்டர் வெளியே வராரு. அதை பார்த்து ஹீரோ இருந்துக்கிட்டு பார்த்துட்டோமா என் ஒய்ஃப் இப்போ எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறான். உங்கள் ஒய்ஃபுக்கு தலையில் பலமாக அடிபட்டிருக்கு, அதனால ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் தேவைப்படலைன்னு சொல்கிறாங்க. இது கேட்ட ஹீரோ ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ணாமல் அந்த டாக்டர் வெளிநாட்டிலேருந்து வர வைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்ய ஆரம்பிக்கிறான். நெக்ஸ்ட் சீனில் வந்து ஹாஸ்பிட்டல் ரூமில் வந்து ஹீரோனி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோனி கையை பிரிச்சுக்கிட்டே அழுதுகிட்டே சாரி நான் என்னால் உன்னை காப்பாற்ற முடியல, ப்ளீஸ் சீக்கிரமாக கண்ணை திறந்து எழுந்துருன்னு சொல்லிக்கிட்டே அழுகுறான். ஆனால் அவளோட கையை விடாமல் பிடிச்சி அழுதுகிட்டே இருக்கும்போது ஹீரோனி வந்து கண்ணை திறந்து ஹீரோவை பார்த்து ஏன் அழுகுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்டு ஹீரோக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உடனே டாக்டரை கூப்பிட்டு ஓடுறான். அங்கே தான் ஒரு பிரச்சனை. ஹீரோ பல நாளாக சரியாக சாப்பிடாம தூங்காமல் ஹீரோனியை பார்த்துக்கிட்டே இருந்ததுனால அவனுக்கு உடம்பே முடியாமல் போயிடுது.
இப்போ ஹீரோனி தான் அவனை எழுப்பி கவனிக்க வேண்டிய நிலை வந்துடுச்சு. ஆனால் வந்து ஹீரோனி ஏதோ பேச்சு நடப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்போ தான் ஒரு விஷயம் புரியுது, ஹீரோனிக்கு வந்து அனிமிஷா வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அதாவது ஹீரோவோட கல்யாணம் நடந்துட்டு அவளுக்கு இப்போ ஞாபகமே இல்லை. அவன் தான் அவளோட ஹஸ்பண்ட் கூட அவளுக்கு மறந்து போயிருக்கு. ஆனால் ஒரு காமெடி என்னன்னா, ஹீரோவை பார்த்ததுமே அவளுக்கு ஒரு ஈர்ப்பு வருது. ஏன்னா ஹீரோ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான். இதெல்லாம் பார்த்து ஹீரோ வந்து அப்படியே ஷாக் ஆயிடுறான். அப்போ வந்து டாக்டர் வந்து சொல்கிறாங்க, இது டெம்பரரி அனிமிஷா, அதாவது அதனால அவங்கள டென்ஷன் பண்ணாதீங்க, அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை செய்ய விடுங்கன்னு சொல்கிறான். இதெல்லாம் கேட்ட ஃபேமிலி வந்து ரொம்பவே கவலையாக இருக்குது. அப்போ ஹீரோவுடைய அம்மா வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் யாருன்னு கூட தெரியலையேன்ட்டு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோனி ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறா. அவள் வந்து லெட்டர் மூலிமா ஒன்று எழுத ஆரம்பிக்கிறா. ஸ்ட்ரைட்டாக ஒரு டிவோர்ஸ் பேப்பர் ரெடி பண்ணுறா. அதில் நான் உண்மையான காதலை தேடி போகிறேன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறா. இதை பார்த்து அவங்க அம்மாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது அந்த நேரம். ஆனால் ஹீரோ மட்டும் அமைதியாக இருக்கான். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோனி அவனை பார்த்த விதமே அவனுக்கு ஞாபகம் இருக்குது. அவள் வந்து ஹீரோ ஒரு வித்தியாசமான பார்வை பார்த்துருந்தா. அதனால் வந்து ஹீரோ தேடுற உண்மையான காதலை நான் தானே இருப்பேன்னு சொல்லிட்டு அவன் புரிஞ்சுக்கிறான். உடனே அவங்க அம்மாவை பார்த்து, நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். இதெல்லாம் கேட்டு அவங்க அம்மா வந்து ஒன்றுமே புரியல, குழம்பி போயிருக்காங்க. நெக்ஸ்ட் சீனில் வந்து ஹீரோனி தான் காட்டுறாங்க. அவள் உண்மையான தன்னோட காதலை தேடிக்கிட்டு இருக்கா. ஆனால் காமெடி என்னன்னா, அவள் தேடுற ஆளே நம்ம ஹீரோ தான் சொல்லிட்டு அவளுக்கே தெரியாது. ஆனாலும் முதல் பார்வையிலே வந்து ஹீரோவை ஒரு ஈர்ப்பு அவளுக்கு வந்திருக்கு. அது இதுக்கிடையில் ஹீரோவுக்கு செம பிளான் போடுறான். அவன் வந்து ஹேனுக்கு ஒரு நல்லா பாடம் கற்றுத்தரணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறான். ஆனால் வந்து ஹீரோ என்ன பண்ண போகிறான்னு ஹேனுக்கே புரியல. அப்போ ஹீரோ அவங்ககிட்ட, நான் சொல்கிறதெல்லாம் செய்வேன்னு சொல்லிட்டு நீ தானே சொன்னேன், அப்படின்னா இப்போ வந்து நான் சொல்கிற மாதிரி நடிக்கும்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹேனை தன்னை அடிக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ண சொல்கிறான். அதை பார்த்து ஹேன் வந்து பயத்தில் வந்து நடுங்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா ஹீரோனிக்காக பழி வாங்க போகிறாங்களோன்னு சொல்லிட்டு அவன் பயப்படுறான். அந்த ஒரு அடி மட்டும்தான் அவன் அடிக்கிறான். அதை பார்த்து அவன் தெரிச்சு அங்கேருந்து ஓடி போகிறான். இதெல்லாம் பார்த்து ஹீரோ செம ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனால் ஹீரோனி மட்டும் ஹேனை சும்மாவே விட மாட்டான். அவனை துரத்திக்கிட்டே போயிட்டு பிடிச்சதுக்கப்புறம் அவனை நல்லாவே வெளுத்து வாங்குற. ஹேன் வந்து ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க, இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறான். ஆனால் அவன் கெஞ்சி எந்த பிரயோஜனமும் இல்லை. கடைசி வரைக்கும் ஹீரோனி கிட்ட மாட்டிக்கிட்டு நல்ல பாடம் கற்றுக்கிறான். இங்கே ஹீரோனியை யாரோ காருக்கு முன்னாடி தள்ளிவிட பார்க்குறாங்க. ஒருத்தர் வந்து அவளை வந்து காப்பாற்றுறான். அவன் பேர் வந்து இதில் பூசி. அவன் வேணும்னே ஹீரோனி கிட்ட ஒரு நாடகம் போட ஆரம்பிக்கிறான். அதாவது அவன் மேலே எந்த இன்ட்ரெஸ்டிங்கும் இல்லாத மாதிரி நடிக்கிறான். ஆனால் உண்மையிலேயே அவன் ஹீரோனிக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கான். இவன் இப்படி பண்ணுறதுக்கு காரணம் ஹீரோனி வந்து தன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சி தான். ரொம்ப நாள் இந்த ட்ராமா வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஹீரோனிக்கு வந்து அவனோட பிளான் எல்லாம் தெரியாதனால அவன் உடம்பு சரியில்லாமல் இருக்கான் அப்படின்னு பார்த்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். ஆனால் அங்கே ஹீரோவும் இருக்கான். ஹீரோவை பார்த்ததுமே அந்த பூஷிக்கு பிடிக்கவே இல்லை. ரொம்ப சண்டை வர ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் டே வந்து பூஷி ஹீரோனியோட கம்பெனிக்கு வேலைக்கு சேர்ந்துருக்கான். அவன் வந்து ஹீரோனிக்கிட்ட வேலை செய்யணும்னு தான் வந்திருக்கான். ஆனால் வந்து ஹீரோ சொன்னதுனால ஹீரோனி வந்து அவனை அவாய்ட் பண்ணிடுறான். ஆனால் மியா மட்டும் பூசிக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பழக ஆரம்பிச்சிட்டா. அப்போ வந்து பூசி ஹீரோனியோடைய ஹஸ்பண்டு உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு மியா வந்து அவளுடைய கேரக்டரே சரி இருக்காது, எல்லாரும் கிளைண்ட்டுக்கிட்டையும் அவள் சொல்லி விட்டுக்கிட்டே இருப்பாள், அவளோட ஹஸ்பண்டுக்கிட்ட ஒரு டம்மி மாதிரியானு சொல்கிறான். இதை கேட்ட பூஷி இருந்துக்கிட்டு ஷாக் ஆகுறான். ஏன்னா ஹீரோ எவ்வளோ பெரிய டேலண்ட்டாலுன்னு அவனுக்கு தெரியும். இங்கே தான் இன்னொரு விஷயம் வந்து தெரிய வருது. இங்கே வந்து ஹீரோ வந்து மிலிட்ரியில் வந்து இருந்திருக்கான். இந்த மிலிட்ரியில் இருந்தப்போ என்னுடைய அப்பா இருந்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. இதுக்கு வந்து பழி வாங்கத்தான் அவன் திரும்பி இங்கே வந்திருக்கான். இதுக்கிடையிலே மியா வந்து பூஷியோட அப்படியே ஃப்ரெண்ட்லியாக மாறிடுறா. ரெண்டு பேருமே சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்திலே மியாவுடைய நிலைமை மோசமாக மாற ஆரம்பிக்குது. அவள் பூஷிக்கு செய்ய சொன்ன எந்த வேலையுமே அவன் ஒழுங்காகவே செய்ய முடியல. அவன் செஞ்ச வேலையை பார்த்து மியா ரொம்பவே கடுப்பாகிறா. கோவத்தில் வந்து அவனை காமெடியாக பல தடவை அடிக்கவும் செய்கிறான். அந்த காட்சியெல்லாம் ரொம்ப காமெடியாகவே இருக்கும். இதை பற்றி பேசிக்கிட்டே இருந்தாலும் கூட மியாவுக்கு வந்து கோவமே குறையல. அதனால பூஷியை அடிக்க போகிறா. அங்கே இருந்தவங்க எல்லாருமே சேர்ந்து அவளை வந்து தடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவனை அடிக்க போகிற அளவுக்கு கோவப்படுறா. ஏன்னா அவன் மேலே அந்த அளவுக்கு எரிச்சலாக இருக்கா. இதுக்கப்புறம் பூஷி ஹீரோனை வெளியே கூட்டிகிட்டு போகிறான். அங்கே அவனுக்கு வந்து சீக்கிரட்டாக அவனுடைய காதில் சொல்ல முயற்சி பண்ணுறான். ஆனால் பூஷி வந்து பேசுறது செய்கிறது எல்லாமே ஹீரோனிக்கு வந்து ஏற்கனவே நடந்த மாதிரியே தோணுது. அதனால அவள் அங்கேருந்து அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறான். அந்த நேரத்தில் பூஷி ஹீரோவோட காரை பார்க்குறான். உடனே ஹீரோனி ஓடி போயிட்டு பின்னால் ஹக் பண்ணிக்கிறான். அப்போ ஹீரோனிக்கு பழைய நினைவுகள் எல்லாமே ஞாபகம் வர ஆரம்பிக்குது. ஒரு காலத்தில் ஹீரோ வந்து அவளுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக பயிற்சி எல்லாமே கற்றுக் கொடுத்தது ஞாபகம் வருது. அந்த நினைவு வந்த உடனே ஹீரோனி வந்து பூஷியை அடிக்கவும் ஆரம்பிக்கிறான். அதை பார்த்த ஹீரோவை இருந்துக்கிட்டு குட் ஜாப்னு சொல்லிட்டு பாராட்டுறான். ஏன்னா ஹீரோனி வந்து உண்மையிலேயே நல்லா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் ஹீரோனிக்கு வந்து இன்னும் பழைய விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வர ஆரம்பிக்குது.
இதுக்கடியில் வந்து பூஷி வந்து திடீர்னு ஹீரோ மேலே கோவத்தில் வந்து அவன் சட்டையை பிடிச்சிக்கிட்டு அந்த நாள் என் அப்பாவை நீ ஏன் காப்பாற்ற முடியல, அதனால தான் எங்கள் அப்பா இறந்தாருன்னு சொல்லிட்டு ஹீரோவை குறை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆனால் ஹீரோ அமைதியாக சாரி மட்டும்தான் சொல்கிறான். அப்போ ஹீரோனி உடனே பேச ஆரம்பிக்கிறா. ஹீரோவும் ஒரு சாதாரண மனுஷன் தான், எல்லாரும் காப்பாற்றுற சக்தி அவனுக்கு கிடையாது, தன்னை கடமையை முழுசாக செய்ய பயிற்சி கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவன் எப்படி நீ குறை சொல்ல முடியும்னு கேட்குறா. அதுக்கு பூஷி கத்திக்கிட்டே உன் அப்பா அம்மாவுக்கு உன் கண்ணு முன்னாடி ஏதாச்சும் நடந்தால் தான் உன்னுடைய வலி இருக்கும்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோன் இருந்துக்கிட்டு எனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லை, நான் ஒரு அனாதை தான், அதனால் அந்த வலி என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உன்னை விட அதிக கஷ்டத்தை நான் பார்த்துருக்கேன், ஆனால் அதுக்காக நான் உடஞ்சி போகலை, ஒவ்வொரு உயிருக்கும் மதிப்பு அதிகம் தான், ஆனால் விதி என்ன கொடுக்குதோ அது சில நேரம் ஏற்றுக்கிறதானே ஆகணும்னு சொல்கிறான். ஆனால் அவள் ஹீரோனி வந்து அவனுக்கு ரொம்ப அழகாக புரிய வைக்கிறா. அதுக்கப்புறம் பூஷி அவனுடைய தப்பை உணர்ந்து அமைதியாக அங்கேருந்து போயிடுறான். பூஷி அங்கேருந்து போனதுக்கப்புறம் ஹீரோனி எல்லா நினைவுகளும் திரும்பி வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ புரிஞ்சுக்கிறான். உடனே ஹீரோனி வந்து அவனோட காதை பிடிச்சிக்கிட்டு நீ வேணும்னே என்னை ஏமாற்றிக்கிட்டு இது நல்லா ட்ராமா பண்ணிக்கிட்டு இருந்தியான்னு கேட்குறா. அதுக்கு ஹீரோ சிரிச்சுக்கிட்டு அது எல்லாமே உனக்கு பழைய நினைவுகளால் ஞாபகம் வரணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுன்னு சொல்கிறான். ரெண்டு பேரும் சந்தோஷமாக பேசிக்கிட்டே இருக்கும்போது ஷியாவும் மியாவும் அங்கே ஓடி வந்து அங்கே நிற்கிறாங்க. இப்போ மியா பாஸ் இப்போ இந்த பொண்ணு ரொம்ப ஓவராக நடிச்சுக்கிட்டு இருக்கா, அதனால தான் நாங்கள் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டோம்னு சொல்கிறா. அது வந்து ஹீரோனி இருந்துக்கிட்டு நீங்கள் எப்பவுமே என் ஹஸ்பண்டு ஒன்றுத்துக்கும் உதவாத ஆளுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, இப்போ பாருங்கள் இவர் தான் என்னுடைய ஹஸ்பண்ட் மிஸ்டர் லூன்னு சொல்லிட்டு பெருமையாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. அது கேட்ட மியாவும் ஷியாவும் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. ஆனால் இன்னும் முழுசாக நம்பவே முடியாமல் இருக்காங்க. அந்த நேரத்தில் ஹீரோ வந்து ஹீரோனி வந்து கிஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேருக்கும் ஒன்றும் புரியுது. ஹீரோனி வந்து அவகிட்ட பாயம் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறா. அப்போ மியா அவளுக்கு பின்னாடியே ஓடி வந்து நமக்குள்ளே நடந்த எல்லாம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், மனசில் வச்சுக்காதீங்க சொல்கிறா. அதுக்கு ஹீரோனி வந்து அவங்களை எதுவுமே கண்டுக்காமல் அமைதியாக அங்கேருந்து போயிடுறா. ஸோ இப்படியே இந்த ட்ராமா ஹாப்பிங் எண்டிங்காக முடியுது. இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு புதுசாக ஒரு ட்ராமாவோட மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் பாய்.